ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் அனிமி ஃப்ரீக் ரியாக்ஷன் வந்துட்டோம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? கரெக்டாக சொல்லு. ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோடு 3 பார்க்க போகிறோம். 3 மட்டும் இல்லை, அதை தமிழ் டப்பிங்கில் பார்க்க போகிறோம். டப்பிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ எபிசோட் ஆரம்பிக்கலாமா? இதுக்கு முன்னாடி உள்ள 2 எபிசோடு நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க, நம்ம இப்போ எபிசோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெனினோட மகனான மிக்கி அப்போ தெங்கன் வந்து உமன் டெட் பெயிண்டிங், அப்புறம் சுக்குனாவுடைய வெசல் எல்லார பத்தியும் சொல்றேன். அப்ப என்ன பார்த்ததுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? டென்கன் அப்படினா இதுக்கு என்னது? தமிழ் சீரியல் மாதிரி சந்திக்கிறது இது ஒண்ணு முதல் தடவை கிடையாது. சுக்குமோ நட்சத்திர கல்லறைகளை நீங்க எதுக்காக மூடி வச்சீங்க? நீ கெஞ்சாக்கோ கூட கூட்டு சேர்ந்ததுல இருந்து நான் எச்சரிக்கையா தான் இருந்தேன். கெஞ்சாக்கோ கூட்டு சேர்ந்தாளா? ஓடுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. கெஞ்சாக்கோவா? கெஞ்சாக்குன்னு என்னன்னு யாருக்கும் தெரியாதா? இப்ப சுகுருவோட உடம்ப தன்னோட உடம்பா மாத்திக்கிட்டு மந்திரவாதிய வாழ்றாரு. கருணையோட வலை மீட்கிறதுக்கான கயிறு தானே. அந்த பேரை வச்சு அவர் கிண்டல் கூட பண்ணல. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஒண்ணும் புரியல. என்ன தைரியம் இருந்தா இங்க நின்று இந்த மாதிரி பேசிட்டு இருப்பா? நான் இம்மோர்டல். எனக்கு வயசுங்கிறது கிடையாது. 500 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நான் இப்படியே தான் இருப்பேன். வயசு இல்லையா? 12 வருஷத்துக்கு முன்ன ஸ்டார் பிளாஸ்மா வெசல ஒருங்கிணைக்கிறப்போ நான் தோத்ததுனால என் வயசு பாதிச்சிருச்சு. அதோட விளைவா தனிநபர் அடையாளமும் மாறிடுச்சு. இப்ப இந்த உலகத்தோட நான் ஒன்றிணைஞ்சதுனால உலகத்தோட இருக்கேன். அப்படின்னா அந்த சமயத்துல ஸ்டார் பிளாஸ்மா வெசலை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் புது வாய்ஸ் எதுவுமே உருவாகாம இருந்திருக்க. ஒண்ணு கேட்கலாமா? நாம இங்க வந்ததே கெஞ்சாக்கோவுடைய நோக்கம் என்னங்கிறதையும் பிரசன்ட் ரியல்ம எப்படி திறக்கிறதுன்னு தெரிஞ்சுதானே. சோ அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றீங்களா? யூட்டாதான் உருப்படியான கேள்வி. காணாம போயிடுச்சு. ஆனா நான் சொல்றதுக்கு என்கிட்ட ஒரு நிபந்தனை இருக்கு. அதுக்கு நீங்க சம்மதிச்சா நான் அதை சொல்றேன். ஒகாட்சு, அப்புறம் சுக்குமோ, கர்ஸ்ட் ஓம் டெட் பெயிண்டிங், உங்க 3 பேர்ல 2 பேர் இந்த இடத்துலயே இருந்தாங்க. இருந்து என்ன பாதுகாக்கணும். நீங்க இம்மோர்டல் ஆச்சே, அப்புறம் ஏன் உங்களை பாதுகாக்கணும்? நீங்க எதையாவது பார்த்து பயப்படுறீங்களா? இதெல்லாம் எங்களால ஒத்துக்க முடியாது. பாதுகாக்கணும்னு சொல்லும் போது அது ஏன் எவ்வளவு நாள்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன் பாதுகாக்கணும்? யாரை அதுக்காக? இவ்வளவுதான் கண்டுபிடிக்கவே முடியாது. கெஞ்சுக்கு சார்பா நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்றேன். அவருடைய நோக்கம் என்னன்னா ஜப்பான் முழுக்க மனித குலத்தோட எவல்யூஷனை கட்டாயப்படுத்தி பேப்பர் பண்ணா இருக்கா? பேப்பர் பண்ணா விட்டு எழுதி வச்சுக்கேன். ஆரம்பிச்சிட்டாங்க சார், போர்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எழுதி எல்லாரையும் பாடம் எடுக்க போறோம்னு நினைக்கிறேன். ஐடியல் டிரான்ஸ்ஃபிகரேஷன் மூலமா பேப்பர் பண்ணா இல்லையா மாத்திக்க முடியுமே, அப்ப ஏன் செய்யல? ஏன்னா அந்த மாதிரி கிராஃப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எனர்ஜி தேவையான அளவுக்கு அவர்கிட்ட இல்ல. மெயில் ஸ்டார்மால ரிஃபைன் ஆன கர்ஸ்ட் எனர்ஜி திரும்ப மந்திரவாதிக்கு கிடைக்காது. அதே சமயம் கர்ஸ்ட் டெக்னிக் மூலமா ஒரு நபரை மக்களா மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால மனித குலத்தை என்னோட ஒன்றிணைக்க மெத்தட தான் கெஞ்சாக்கோ தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினாரு. ஆமா, உங்களோட சேர்றதுன்னா ஸ்டார் பிளாஸ்மா வெசல் இருந்தா மட்டும்தான் முடியும். இதுக்கு முன்னாடிதான் உண்மையா இருந்துச்சு. ஆனா 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது ஸ்டார் பிளாஸ்மா வெசலை தாண்டி மற்றவங்களோட ஒன்றிணைறது சாத்தியமாச்சு. ஆனா நீங்க வெறும் ஒரு ஆள் மட்டும் தானே. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால பல பேரோட ஒன்றிணைய முடியும்? உதாரணத்துக்கு இப்ப நீ என்ன பார்த்துட்டு இருக்கே, இந்த உருவம் என்னோடது கிடையாது. ஏன்னா நான் எவால்வ் ஆனதுல இருந்து என்னோட ஆன்மா இங்க எல்லா இடத்துலயுமே இருக்கு. நான் தான் சொன்னேனே, இந்த உலகங்கிறது நான் தான். அதனால என் கூட ஒன்றிணைச்சவங்க எல்லாம் இப்ப மந்திரவாதிங்கிறத தாண்டி இருக்காங்க. இந்த இடத்துலயோ அந்த இடத்துலயோ புது உயிரினமா மாறி இருக்காங்க. இதனாலதான் நான் எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் என்னோட பேரியர் டெக்னிக்ஸ் மூலமா என்னோட இந்த உருவத்திலே தொடர்ந்து இருக்க முடியுது. ஒருவேளை இதே மனசு உருவத்துல இருந்து கர்ஸ்ட் ஸ்பிரிட்டா மாறிட்டாங்க. அதுல ஒருத்தர் அவங்க கட்டுப்பாட்டை மீறி போனா இந்த உலகம் அழிஞ்சிரும். எதுக்கு? தனிநபர் மத்தியில எந்த எல்லைகளும் இல்லாததுனால இருளுங்கிறது ரொம்ப வேகமா பரவும். அப்ப பல லட்சம் மக்களோட தீய எண்ணங்கள் உலகத்துல பரவும் போது டோக்கியோல என்ன நடந்துச்சோ அது இந்த உலகம் முழுக்க நடக்கும். உலகம் முழுக்க அவர் எதுக்காக அந்த மாதிரி செய்ய பாக்குறாரு? எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன்ல, யார் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? அது நடக்காம இருக்க ஒருங்கிணைப்பை நீங்க ஏத்துக்கிட்டா அது பிரச்சனை எல்லாம் நடக்காம இருக்கும்ல. அங்கதானே பிரச்சனையே இருக்கு.
நான் இப்போ எவால்வ் ஆனதுனால மனிதன்கிற இயல்பு போய் கர்ஸ்ட் ஸ்பிரிட் இயல்புக்கு நான் நெருக்கமா இருக்கேன். அதனால நான் கர்ஸ்ட் ஸ்பிரிட் மேனிபுலேஷனுக்கு டார்கெட் ஆக வாய்ப்பு இருக்கு. கெஞ்சாக்கு சக்தி ஜுஜுட்சு சோர்சரோட அளவுல இருக்கிறதால நான் அவரை சந்திச்ச மறுகணமே அப்சர்வ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் என்னோட மெயின் பாடி இங்க இருக்க நட்சத்திர கல்லறைகள் இருக்குது. ஆமா, என்னதான் கெஞ்சாக்கு பேரியர் டெக்னிக்ஸ்ல எனக்கு அடுத்து நட்சத்திர கல்லறைகளோட சீலை எப்ப உடைப்பாரு? எனக்கு ஒரு கேள்வி மிஸ், எப்ப பேச முடிப்பீங்க? நீங்க ஒன்றிணைந்து ஆளாக கேட்டா பாதி பாதி கேள்வி. இந்த அளவுக்கு நீங்க இவால்வ் ஆயிருக்கீங்க. அப்படியே கிளாஸ்ல ஸ்கூல் படிக்கும் போது கூட இவ்வளவு டவுட் கேட்க மாட்டாங்க. உங்களை ஏன் அவர் அப்சர்வ் பண்ணணும்? இதெல்லாம் போக சுகுனாக்கும் கெஞ்சாக்காக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி இருக்கு. அதனாலதான் 1000 வருஷத்துக்கு மேல அவர் மந்திரவாதியா இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்ப ஏன் இதெல்லாம் செய்யணும்? ஏன்னா என்னோட சேர்த்து ஸ்டார் பிளாஸ்மா வெசலும் 6 ஐஸும் விதியால இது எல்லாமே ஒன்னா பிணைக்கப்பட்டு கோஜோ 6 ஐஸோட இருக்கிற கெஞ்சாக்குவ மந்திரவாதி 2 தடவை தடுத்திருக்காரு. ஆனா 2வது முறை அவரை கவனமா இருந்ததுனால ஸ்டார் பிளாஸ்மா வெசலோட சேர்த்து 6 ஐஸையும் பிறந்த மாசத்திலே கொல்லணும்னு நினைச்சாரு. அப்படி இருந்தும் நான் ஒன்றிணைஞ்சதுல இருந்து இதுங்க ரெண்டும் ஒன்னாதான் இருக்கு. ஆனா 2 பேரும் ஒரே சமயத்துல 6 ஐஸோட இருக்க முடியாதுங்கிறதுனால கெஞ்சாக்கு 6 ஐஸ கொல்றதுக்கு பதிலா அவன் எனர்ஜியை சீல் பண்றதுல கவனமா இருந்தாரு. தேடவும் ஆரம்பிச்சாரு. 12 வருஷத்துக்கு கொன்னாலும் திரும்ப வந்துருவாங்க 6 ஐஸ். அப்பதான் கொல்லவும் முடியாது, வேற ஒருத்தங்க திரும்ப வந்துருவாங்க. அவர்கிட்ட ஹெவன்லி பவர் இருந்ததுனால கர்ஸ்ட் எனர்ஜில இருந்து விடுபட்டதோட தலைவன் கோஜி டோஜி விட்டு விலக்கி வச்சதுனால கோஜி கோஜி டோஜி விதியவே அவர் மொத்தமா அழிச்சிட்டாரு. ரூல்ஸ் உங்களுக்கு தான், டோஜிக்கு இருந்தா அது மீறப்படும். எந்த முயற்சியும் இல்லாம டோஜிக்கு ரூல்ஸே கிடையாது. எல்லா பீசஸ்மே அவன் அடைச்சான். அதுல இருந்து டோஜி மட்டும் இப்ப இருந்திருந்தானா என்ன நடந்திருக்கும்? முழுக்க கெஞ்சாக்கு தலைய ஸ்லைஸ் பண்ணி அப்படின்னா எதுக்காக இந்த கல்லிங் கேமை ஹோஸ்ட் பண்ண பாக்குறாங்க? இது ஒருங்கிணைப்புக்கு முன்னாடி செய்யற வார்ம் அப் தான். ஸ்டார் பிளாஸ்மா வெசல் இல்லாம நான் ஒருங்கிணைத்து நல்ல கேரக்டர்லாம் கொண்டுறாங்க. சமயத்துல சில எல்லாம் சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாரு வளவளன்னு பேசிட்டு இருக்காரு. அதுக்குதான் கல்லிங் கேம்க்கு வர பிளேயரோட கர்ஸ் எனர்ஜியை பயன்படுத்தி ரிச்சுவல் காலனிக்கு நடுவுல உருவாகிற எல்லையை வச்சு இந்த தேசத்துல இருக்க மக்களை மறுபக்கத்துக்கு அனுப்பி வைக்க முடியும். என் கூட ஒருங்கிணைப்பு செய்யறதுக்கான வார்ம் அப்பா தான் அதை பிளான் பண்றான்னு எனக்கு தோணுது. இவனை வந்து இருந்தாலும் இந்த ரிச்சுவல்ஸ் செய்யணும்னா அதுக்கு கெஞ்சாக்கு பல சடங்குகளை ஏத்துக்கிட்டாதான் அதை செய்ய முடியும். சடங்கு மாதிரி பண்றாங்களா? சூனிய வச்சுட்டான். அதுல ஒண்ணுதான் இந்த கல்லிங் கேம். அதனால இந்த கேம்ல அவரால கேம் மாஸ்டரா இருக்க முடியாது. இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இந்த கெஞ்சாக்குவை கொல்றதுனால இந்த கல்லிங் கேமுக்கு ஒரு முடிவுங்கிறது வராது. அவனே ஒரு பிளேயர் தானே, சடங்கு தானே, அவன் ஒன்றும் கிரியேட் பண்ணலையே. அது ஒரு இது மாதிரி இப்ப டோஜியை வர வைக்கிறதுக்கு ஒரு சடங்கு பண்ணால கிடையாது, அவனே போட்டு தந்தால டோஜி. அந்த மாதிரி பத்தி சொல்லிருக்காங்கல்ல, அந்த ரிச்சுவல்ல தடப்படாம இருக்கிறதுக்காக தான் இருக்கு. அப்படின்னா அதேதான் இந்த கல்லிங் கேம்ல இருந்து சுமுக்கியை வெளியே கொண்டு வர நமக்கு எப்படியாவது அந்த கேம்ல சேரணும். ஏன்னா அப்பதான் அடிஷனலா ஒரு ரூலை ஏற்படுத்தி அவளை வெளியில கொண்டு வர முடியும். அதே நேரத்துல கோஜோவையும் நம்ம விடுவிச்சே ஆகணும். அவர் மட்டும் வெளியே வந்துட்டா அப்புறம் எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பாரு. அதான் பிடிச்சி வச்சுட்டாங்களே, எப்படா வெளியே கொண்டு வர போறீங்க? முதல்ல என் கூட இங்க யாரு இருக்கிறதுன்னு முடிவு பண்ணுங்க. உங்க கூட அந்த லேடியோட உதவியோ இல்ல ஒக்கட்ஸோட உதவியோ உனக்கு தேவைப்படும் யோஜி. அப்புறம் காமோ டெங்கனை தேடி கெஞ்சுக்கோ இங்க வராருன்னா அப்ப நான் இங்க இருக்கிறதான் சரி. ஏன் சொல்றேன்னா நான் அவன் கதையை முடிச்சாதான் என்னோட தம்பிகளை காப்பாற்ற முடியும். கொஞ்சம் இருங்க, நான் இன்னும் டென்டன் கூட முழுசா பேசி முடிக்கல. முடியலையா? நான் பேசலாமா? முடியல. இதுக்கு மேலே எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருக்க எனக்கு விருப்பம் இல்ல. பேசிக்கிட்டே ரொம்ப நன்றி. இங்க பாருங்க, பாக்ஸ் பிரிசன் ரெல்ம்ல இப்ப சிக்கி இருக்கிற இன்னொரு பாக்ஸா? கோஜோவை விடுவிக்க இந்த பேக் உங்களுக்கு கொல்ல போறான். பேக்கா? நான் இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பின்னாடி கதவு பேக் டோரா? கொல்ல போறான். கெஞ்சாக்குக்கு இது கிடைக்கிற வரைக்கும் பிரிசன் ரெல்மின் பேக் கொல்ல போறாங்கடா, கொல்ல போறான் கதவு. யார் இல்லாதவங்க திறந்துட்டு உள்ள வச்சிருக்கிறது மூலமா ஃப்ரெண்ட மறைச்சு வைக்கணும்னு நினைச்சா, ஆனா அது முடியவே இல்லை. இப்ப இந்த பேக்கெட்டுக்குள்ளதான் கோஜோவும் எங்கேயோ சீலா இருக்காரு.
அப்படின்னா அது ஓபன் பண்ணா முடியாது. ஏன்னா இந்த கேட்டை ஓபன் பண்றதுக்கான முடியாது. ஃப்ரெண்டோட என்னால் பண்ண முடியும் ஆனால் பண்ண மாட்டேன். அதனால இது திறக்கணும்னா இதோட கர்ஸ்ட் டெக்னிக்கை முறியடிக்க அது உங்களுக்கு கெஞ்சக்கால பண்ண முடியும். Sphere of Heaven ஏன்னா அப்படி இல்லைன்னா இந்த cursed cursed technique என்ன? technique-ஓட effect முறியடிக்கிறதுக்கு ஒரு வெப்பன் இருக்கு. Black டோஜி Rock குத்துனா இல்லை நம்ம திறக்க கோச் முடியாது. அது ஆனா 12 வருஷத்துக்கு முன்ன இந்த இன்வெர்டட் ஸ்பேர் ஆஃப் ஹெவனை கோஜோ எங்கேயாவது எடுத்து வச்சாரா இல்ல அழிச்சாரான்னு தெரியல. ஏங்க ஏன் அவர் அப்படிலாம் செஞ்சாரு? பிளாக் ரோக் கூட போன வருஷம் கோஜோவால விரிவடைஞ்சிருச்சு. 0 மூவில ஒருத்தர் நாளைக்கு என்ன நினைச்சு இதெல்லாம் செஞ்சிருக்கான்? எப்படியாவது அந்த பிளாக் ரோப்ப கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நானும் மிகவும் எவ்வளவு தேவை தெரியுமா? அப்போ அதுக்காக தான் நீ அப்ராட்ல இருந்தீங்க. எவ்வளவு ட்ரை பண்ணியும் அது கிடைக்கவே இல்லை. அது போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு வழியும் இருக்கணுமே. இருக்கு. கல்லிங் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ற பிளேயர்ஸ்க்கு நடுவுல 1000 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை ஏஞ்சல்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரவாதி இருந்தா. ஏன்சியன்ட் சாஸ்திரர் ஏஞ்சல்னா ரொம்ப வருஷமா இருக்கா? பழங்கால ஏஞ்சல் பேர் வச்சு ஏஞ்சல் cursed வரைக்கும் technique வச்சிருக்கா. மூலமா எந்த ஒரு கர்ஸ்ட் டெக்னிக்கையும் அணைக்க முடியும். ஓ எவ்வளோ பவரா? கர்ஸ் டெக்னிக்கே இது பண்ண முடியுமா? உன்னை விட்டு யாருமே ஜெயிக்க முடியாது. அப்ப கர்ஸ்ட் டெக்னிக்க நம்மால அணைக்க முடியுமா? அதனால நெருப்பு அணைக்கிறதுக்கு பிரிசன் ரெல்மோட பேக் டோரை அந்த ஏஞ்சல் கர்ஸ்ட் டெக்னிக்கால திறக்க முடியும். அப்படின்னா இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஈஸ்ட் காலனில இருக்காங்க. கல்லிங் கேம்ஸோட பேரியர் என்ன நிராகரிக்கிறதுனால எனக்கு வேற எதுவும் தெரியாது. கல்லிங் கேமுக்குள்ள இருக்காளா அவ? ஆமாம். என்ன இது? அவன் கல்லிங்கம் போட்டதே முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்சியன்ட் சாஸ்திரம் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரது 10 காலனிஸ் இருக்கு. அதெல்லாம் ஜப்பான்ல இருக்க மக்களை டீலிங் மாதிரி கூட்டிட்டு போறதுக்காக உங்களை திரும்ப கொண்டு வரணும்னா நீங்க கல்லிங்கம்ல சண்டை போடணும். ரிவர் இல்லைன்னா மத்த பார்டர் கடக்கிறது ஆஃப்டர் லைஃப கடக்கிறது குறிக்கக்கூடியது. அது ஜுஜுட்சுவை பொறுத்தவரை முக்கியமான அர்த்தத்தை கொண்டிருக்கு. யாசாச்சி ரிவர் பிரிட்ஜ். என்னாச்சு? ஏதோ கிராஃப் வரைகிறாங்க. காமர்ஸ் வச்சு இதை பண்ணுறேன். ஜுஜுட்சுவோட சொசைட்டி பேரியரால ஹக்காய்டு இதுல இருந்து விலகி இருக்கா? சரியா சொன்னேன். அந்த லேண்ட் ஏற்கனவே பரந்த புனித பூமியா நிறுவப்பட்டிருக்கு. அப்படின்னா அதுதான் சேலஞ்சிங் லேண்டா இருக்கணும். அவங்கள மறுபக்கம் கொண்டு போக கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கலாம். ஆனா ஜப்பான்ல எந்த மறுபக்கம் கொண்டு இருக்க போறாங்க? ஒன்றிணைக்கப்படுற ப்ரிப்பரேஷன்ல சபிக்கப்பட்டிருக்காங்க. பேரிலிருந்து வெளியே போகிறதுக்கு. ஏன்னா உள்ளே இருந்தால் சண்டை போடணும்ல. இந்த ரிச்சுவல் முடியறதுக்கு மொத்தமா எத்தனை நாள் ஆகும்? அது கல்லிங் கேமை சார்ந்து இருக்கு. ஆனா தோராயமா 2 மாசம் சொல்லலாம். 2 மாசமா? ஆனால் கடைசியில் யார் உயிரோடு இருக்காங்களோ அது இருக்கும். இன்னைக்கு நாள் நவம்பர் 9 காலையில 9 மணி ஆகுது. சரியா வரப்போற அக்டோபர் 31 மிட்நைட். அப்பதான் அதுல இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே மந்திரவாதிகளா மாறுவாங்க. எல்லாருக்கும் மந்திர சக்தி வந்துருமா? பார்ட்டிசிபேட் ஆகிறதுக்கு 10 நாள் 15 மணி நேரம் மிச்சம் இருக்கு. இதுக்கு முன்ன நீங்க சொன்ன மாதிரி இதுல பார்ட்டிசிபேட் பண்ண மறுக்கிறவங்க செத்துருவாங்கல்ல? ஆமா. அவங்க டெக்னிக்கை விட்டு பிரிஞ்சிருவாங்களா? இந்த ரூல் கடைசியா வந்து ஜாயின் பண்ண போற மந்திரவாதிகளுக்கும் ஒத்து போகுதா? அப்படின்னா டெக்னிக்கை பிரிக்கிறது ஐடியா டிரான்ஸ்பிகரேஷனால நடக்குதுன்னு தெரியுதா? சோ டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாதுன்னு இதுல சொல்லாததுனால இது சபதமும் கிடையாது. அப்படின்னா பிரெயின்ல இருந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறதா தான் இருக்கும். அப்படி செய்யறதா இருந்தா பிரிக்கிறது மரணத்தை குறிச்சா அது ரூல்ஸ்க்கும் பெட்டரா இருக்கும். இல்லைன்னா இதுல யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்களே. என்னோட பேக்ரவுண்ட் ஷோக்கோ இதை பத்தி ஆரம்பத்திலே சொல்லியிருந்தான். அதுக்குன்னு காஸ் டெக்னிக் இல்லாத என்ன மாதிரி மந்திரவாதிக்கு ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா பாண்டாக்கு என்ன ஆகும்? அதுக்கு முள்ளன்னு ஒண்ணு இருக்கா? பாண்டாக்கு எங்க போகுது? சரி, அப்படின்னா காலனில ஆரம்பத்துல இருந்து இருக்க மக்களுடைய ரூல் என்னவா இருக்கும்? அதாவது அவங்க இதை விட்டு விலகிறதுக்கான ஒரு சான்ஸ்னு கூட சொல்லலாம். அப்படியா? அதனால பிளேயர்ஸ்க்கு காலனியை விட்டு வெளியே அவங்க இந்த பாம்பு எடுத்து வெளியே பேசிக்கிட்டே இருக்காங்களா? பாம்பு எடுத்து வெளியே விடப்படுறாங்களே. ஏன்னா விளையாட்டுக்குள்ள கேம்குள்ள வந்திருக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். வேரியஸ் ஸ்ட்ரென்த் அட்ஜஸ்ட் பண்றத பத்தி இன்னும் சொல்லிருந்தார்ல. முடியலையா? எல்லாத்தையும் காட்டுலாம் போவாங்க. இது என்னது?
ஜாப்பனீஸில் வேற போட்டு ஒன்றும் முடிய மாட்டேங்குது. அப்படி தூங்குவையா? என்ன புஷிக்கிறோம்? ஒண்ணு இல்ல. அப்படின்னா டெங்கன் கேம் மாஸ்டர்ங்கிறது யாரு? கேம் மாஸ்டரா? ஒவ்வொரு பிளேயருக்கும் கொகேன்ற பேர்ல ஷிகிகாமி கொடுக்கப்படும். கொக்கைனா புரியுற மாதிரி சொல்லணும்னா கொகேங்கிறது கேம் மாஸ்டர் இல்ல, அது ஒரு இன்டர்ஃபேஸ். இல்ல நீங்க அதை தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கல்லிங் கேமோட இந்த சிஸ்டம் தான் கேம் மாஸ்டர். ஓஹோ, எல்லா இடத்துலையும் யோசிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆட் பண்ணிக்கலாமா? அப்பனா ஏற்கனவே இருக்க ரூல்ஸ் எலிமினேட் பண்ண முடியாதா? நம்மால அவங்கள வேற வழியில மடக்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னொரு பாயிண்ட் எடுத்தா ரூல்ஸ் புதுசா போட்டுக்கலாம். செய்யலாமா? எப்படி? இப்படி இருந்துச்சுன்னா எல்லாம் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை சார்ந்து தானே இருக்கும். ஓ அப்படி அதான் இல்ல, ஒரு நியாயமான முடிவு இப்படி இருக்க கூடாதுமா? எதிர்பார்க்கலாம். அப்படி செஞ்சா இப்படி ஆகாது இல்ல, அது எப்படியே போயிடும். அப்படி போச்சுன்னா போய் எப்படி பண்றதுன்னு யாருக்கு தெரியும். அதனால இப்படி பண்ணுவோம். குழப்பிக்கிட்டே இருக்காங்க. பண்ண மாட்டாங்க. அப்படின்னா நான் மறுபடியும் மக்களை கொல்ல வேண்டியதா இருக்குமா? அப்படி இல்ல, என்கிட்ட வேற யோசனை இருக்க. அதான் எல்லாத்தையும் கொண்டாச்சு, அதுக்கப்புறம் கொண்டு வந்துருங்க. நாம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. வச்சிட்டாங்களா? சோ இனி நம்ம என்ன கிளாஸ் செய்யணும்? முடிஞ்சுது காய்ஸ், கிளாஸ் முடிஞ்சுது. தெங்கன Teacher சொன்னது- பாதுகாக்க சோசோவும் இந்த இடத்துலயே இருக்கட்டும். நாளைக்கு எக்ஸாமு கொஸ்டின் பேப்பர் அனுப்புவாங்க டீச்சர், ஏதாவது கரெக்டாக எழுதி. போயாகணும். ஜுஜுட்சு ஹையோட ஃபார்பிடன் வால்ட்ல இருந்த கர்ஸ்ட் டோர்ஸை சீல் பண்ணதும் காமோ அப்புறம் ஜெயின் கிளான்ஸை சேர்ந்தவங்க எடுத்துட்டாங்க. ஆனா இப்போ ஜெயின் கிளானுக்கு லீடரா மெகுமி தான் இருக்கான். அதை அப்புறம் சொல்றேன். அதனால லீடர் ஆயிட்டான்ல வால்ட்டுக்கு போக பிரச்சனை கொஞ்சம் இல்லை. ஜெனி கிளான் லீடரு. அதுக்கு முன்னாடி எனக்காக நீங்க நீ என்ன கேட்க போற? ஜூசோ கோமியோட அட்டாலியர் தானே? ஆமா அதேதான். என் வேலை முடிஞ்சதும் நான் பாண்டாவை தேடுறேன். அதுக்கப்புறம் கல்லிங்கம்மை டீல் பண்றதுக்கு உதவுறேன். அப்புறம் யூட்டா, நான் உடனே இங்க இருந்து காலனிக்கு போய் கல்லிங் கேம்ல சேர்ந்துடுறேன். சரியா? கல்லிங் கேம்ல சுமிக்கி ஃபுஷிக்ரோவோ கல்லிங் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் எல்லாத்தையும் தனியா தான் பாத்துக்கணுமா? சரி பரவாயில்ல, இப்படி செய்யறதெல்லாம் இனி ஒருத்தருக்கு ஒதுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம சுமிக்கிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்பட தேவையில்லை. மத்த காலனிஸை விட்டு நானும் தள்ளி இருப்பேன். ஒவ்வொரு பேரியரா இருக்கும். போயிட்டா ரிசப்ஷன் கிடைக்காது, அதனால கொஞ்ச நேரத்துக்கு என்னால உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை திரும்ப சுக்கரனை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டானா யோசிக்காம எனக்கு கொடுங்க. இதெல்லாம் இப்பதான் யோசிப்பீங்களா? பாத்துக்கலாம் விடுங்க. ஒருவேளை அப்படி நடந்து நான் செத்த பிறகு நீங்க அவனை கொண்டுடுங்க. மாக்கி, பிளான் பண்ண மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கிஞ்சி போய் பாருங்க. சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட தேர்ட் இயர் சேர்ந்து நம்ம வர எண்ணிக்கையில இப்ப குறைவா இருக்கும். அதனால எப்படியாவது அவனை கூட்டிட்டு வாங்க. அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா என்ன? அப்படி சொல்லிட முடியாது. அப்புறம் என்ன? அது வேலையில முழுசா இறங்கிட்டா என்ன விட ஸ்ட்ராங்கானவன். ஐயே அந்த மாதிரி சொல்ல ஊட்டாவோட ஊட்டை ஸ்ட்ராங்கா? விட ஸ்ட்ராங் ஆனவன். அப்படி என்ன பவர் இருக்கு அவனுக்கு? அவ்வளோ பவரா கிஞ்சிய கறி? எல்லாரும் போர்டை பார்த்துங்க, அழிச்சிருவேன் சீக்கிரம், எல்லாம் எழுதிக்குங்க. இவ்வளோ பெரிய போர்டில் எழுதி வச்சிருக்காங்க. என்னடா பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க? போக போக சொல்ல வேண்டியதானடா. இது இப்படி பார்த்து பார்த்து என்ன சொல்றது? அதில் வேற ஜாப்பனீஸில் வேற இருக்கு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மைண்ட் மேப்லாம் போட்டுட்டு இருக்காங்க. மன வரைபடம் யார் யார் எங்கே போகிறாங்க அப்படின்னு கதை திறந்து விட்டாங்களா? ஒரு வழியா கிளம்பிட்டாங்க. பட்டு கிளம்புங்க. போய் சண்டை போடுங்க போங்க. நீ செஞ்ச வேலைக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாகாம திரும்பி வா. கட்டி போடுற சாகாம திரும்பி வரணும். இந்த இதில் ஜூஸ் கேஸில் நடக்கிறதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. என்ன கண்ணு கலங்குது? சும்மா ஆனந்தக்கணி. இது யாரு? நம்மள வரையே கொட்டாய் விடுறான். இவனு எபிசோட் பார்த்துட்டா போல இருக்கு. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸ்டாண்டப் காமெடியா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அந்த தப்பை செஞ்சுட்டே இருப்ப? போட்ட விடுறா. உன்னை பார்க்கும்போது எனக்கே டிப்ரெஷன் வந்துடும் போல இருக்கு. ஏன்டா இப்போ உனக்கு என்ன வயசாகுது? 36 வயசாகுது. இன்னமும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காமலே இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எவன் எப்ப முன்னுக்கு போவாங்கிறத சொல்ல முடியாது. அதுக்காக இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம பெற்று விடணும்னு சொல்ல முடியாது. அதே அவங்களுக்கான நேரம் வந்துச்சுன்னா தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க.
அதனால அப்படி எடுத்துக்கிட்டு போயேடா. மோட்டிவேஷன் ஓகே என்னாச்சுன்னு பார்த்தல. சோ இப்படியே இருக்காம அடுத்து என்ன செய்யணுமோ அந்த வேலையை போய் பாருப்போம். உன்னுடைய காமெடி எனக்கு எப்பவுமே பிடிக்கும். தங்கதுரை ஓரளவுக்கு வேலைதான். ஆனா காமெடி பண்ண தெரியாதவங்கலாம் வேஸ்ட்டுன்னு உன்னோட சேர்த்து இவங்க தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. தங்கத்தோட காமெடி அடி பண்ணி தங்கதுரைட்ட இருந்து புக்கை வாங்கி கொஞ்சம் 4 பேர் போட வேண்டியதானே. ஃபேமஸா இருக்கிற காமெடியன்ஸை பொதுவா 2 விதத்துல பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணலாம், முத்துவோட ப்ராப்பர்ட்டி காமெடி. இன்னொன்னு அவங்க ஃபன்னியா இருக்காங்கன்னு அவங்களே நம்பிட்டு இருப்பாங்க. காலை வாடுறாரா நல்லது சொல்றாரு. இதுல நீ யாருன்னு சொல்லு பாப்போம். ஏன்டா கொடூரமா பாக்குறான். முடிஞ்சா முடிஞ்சு